அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, கடவுளை காண்போம். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 14, இறை சொற்றொடர்கள் 7 முதல் 14 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசுவின் போதனை சீடர்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கின்றார்கள். அப்போதெல்லாம் யூதருக்கு எதிராக கூறிய அதே சொற்களை சீடரிடமும் கூறுகிறார். நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையும் அறிந்திருப்பீர்கள். எனினும் யூதருக்கும் சீடருக்கிடையே மிகுந்த வேறுபாடு உண்டு. யூதர் தங்கள் கடின இதயத்தின் காரணமாக தந்தையை அறியவே மாட்டார்கள். ஆனால் சீடர் இயேசு வழியாக இப்போதே தந்தையை அறிய தொடங்குவார்கள். இறைவன் காட்சிக்கு அப்பாற்பட்டவர் என்று யூதர்கள் பொதுவாக நம்பி வந்தனர். எலோகிம் மரபுபடி மனிதருள் யாரும் அவரை பார்த்ததாகவும் வரலாறு இல்லை. இறைவனின் தனிப்பட்ட காட்சி அருளப்பட்ட மோசே கூட இறைவனின் முகத்தை பார்க்க முடியவில்லை. அப்படி இருக்க தந்தையாகிய இறைவனை எங்களுக்கு காட்டும் என்று பிலிப்பு விடுத்த வேண்டுகோள் வியப்பை அளிக்கிறது. உலகில் வாழும்போது மனிதரில் யாரும் தந்தையை தம் ஊன கண்களால் பார்க்க முடியாது என்று மறைமுகமாக சொல்லி தம்மை பார்ப்பதே தந்தையை பார்ப்பது என விடையிறுக்கிறார் இயேசு. ஏனென் தந்தையும் அவரும் ஒன்றே. என்னை காண்போ என் தந்தை காண்கின்றன என்னும் தம் கூற்றை இங்கு இயேசு விளக்குகிறார். தந்தைக்கும் தமக்கும் நெருங்கிய உறவு உண்டு என்கிறார். தந்தை அவருள் இருக்கிறார், அவர் தந்தையுள் இருக்கிறார். இயேசுவின் நம்பிக்கை கொண்டவர்கள் அவர் செய்யும் செயல்களை செய்வர். இயேசு தந்தையின் செயல்களை செய்தார், தந்தைக்கு விருப்பமானவற்றை செய்தார். அதுபோல அவரை நம்புவோரும் தாம் செய்வது அனைத்தையும் தந்தையின் விருப்பத்திற்கு ஏற்பவே செய்வர். இயேசு செய்யும் செயல்களை அவர் மேல் நம்பிக்கை கொள்வோரும் செய்வர். அது மட்டுமல்ல, அவற்றினும் பெரியனவற்றையும் செய்வர். அவற்றினும் பெரியன என்பவை யாவை? நிச்சயமாக இயேசு செய்ததை விட பெரிய அரும்பெரியன அடையாளங்கள் அவர்தம் சீடர்கள் செய்ய முடியாது. தொடக்க திரு அவையில் வல்ல செயல்கள் பல நிகழத்தான் செய்தன. இன்றும் வல்ல செயல்கள் நிகழாமல் இல்லை. எனினும் இவை இயேசு ஆற்றிய அரும் அடையாளங்களை விட உயர்ந்தவை அல்ல. இயேசு செய்தவற்றை விட உயர்ந்த வேறு சிலவற்றை அவர்தம் நம்பிக்கையாளர்கள் செய்யத்தான் செய்வர். இயேசு பாலஸ்தீனாவில் மட்டுமே போதித்தார். ஏற்கனவே சமய பற்று கொண்டிருந்த மக்களுக்கே போதித்தார். ஆனால் அவர்தம் நம்பிக்கையாளர் உலகெங்கும் போதிப்ப. சிலைகளை வழிபட்டோருக்கும் பற்பல தெய்வங்களை வணங்கி வந்தவர்களுக்கும் கிறிஸ்தின் நற்செய்தி வழங்குவர். ஒழுக்கம் குலைந்து சீரழிந்த சமுதாயங்களும் கூட கிறிஸ்தவ நம்பிக்கையை கொடுப்பர். பாவத்தின் விளைநிலமாய் இருந்த உரோமையே நம்பிக்கையின் வீடாக மாற்றுவர். இவை இயேசு தம் வாழ்நாளில் செய்தவற்றை விட பெரியன அல்லவா? இவ்வளவு பெரியவை நம்பிக்கையாளர் செய்தாலும் அதற்கு காரணம் இயேசுவே. நம்பிக்கையாளர் பெரியன செய்வதற்கு இயேசு இன்னொரு வகையில் காரணமாகிறார். தந்தையிடம் சென்றுள்ள அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் தாராளமாய் கொடுக்கிறார். அவரது பெயரை உச்சரிப்பதால் மட்டும் நம் வேண்டுதல் கேட்கப்படாது என்பதை இங்கு நாம் மனத்தில் கொள்ள வேண்டும். ஒருவர் இயேசுவோடு ஒன்றித்திருந்தால்தான், அவருடைய திருவுளத்தின்படி நடந்தால்தான், அதாவது அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்தால்தான் அவரது பெயரால் ஜெபிக்க முடியும். மகனின் செயல்கள் தந்தைக்கு மகிமையளிப்பு போல் மகனை நம்புவோரின் செயல்களும் அவரை மாட்சிப்படுத்தும். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் இன்றைய வார்த்தைகள் பாரம்பரியமான யூதர்களுக்கு சிந்தனைக்குள் வருவதற்கே இயலாததாக இருந்தது. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையில் கடவுள் என்பவர் காண இயலாதவர், இதுவரை யாருமே கடவுளை பார்த்ததில்லை என்பதுதான் அவர்களின் விளக்கம். இனிமேல் யாரும் பார்க்க முடியாது என்பது அவர்களின் உறுதி. ஆனால் இயேசு எளிமையாக என்னை காண்பது தந்தையை காண்பதாகும் என்று பதில் தருகிறார். இயேசுவிடம் தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று சொன்ன பிலிப்பும் ஒருவேளை
இத்தகைய மனநிலையில் தான் இருக்கிறார். ஒருவேளை விடுதலை பயணம் 33:12-23 மோசே கடவுள் பார்த்திருக்கிறார் என்ற அடிப்படையில் அவர் அப்படி கேட்டிருக்கலாம். ஆனால் மோசே கடவுளின் முகத்தை காணவில்லை, மாறாக கடவுளின் பின்புறத்தை பார்த்திருக்கிறார். நான் என் கையை அகற்றுவேன், நீ என் பின்புறத்தை காண்பாய், என் முகத்தையோ காண மாட்டாய். ஆக ஒரு காலத்தில் காண முடியாதவர் என்றும் கற்பனைக்கே எட்டாதவர் என்று கருதப்பட்ட கடவுளை இயேசு எளிதாக அவருடைய வார்த்தை வாழ்க்கையின் மூலமாக நமக்கு காட்டுகிறார். கடவுள் இன்றும் கூட பல வழிகளில் நம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இயற்கையின் மூலமாக, குழந்தையின் சிரிப்பு மூலமாக, பெற்றோரின் அன்பு மூலமாக, அரவணைக்கும் பல கரங்கள் மூலமாக, இறைவார்த்தை மூலமாக இறைவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் இறைவனை கண்டுகொள்ள விசுவாச கண்ணோடு இருக்கிறோமா? சிந்திப்போம், விசுவசிப்போம், சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசுவை சரியாக அறிந்து தந்தையை அறிந்து கொள்கின்றேனா? இயேசுவில் நம்பிக்கை கொண்டு அவரது செயல்களை உள விருப்பத்தோடு செய்கின்றேனா? ஒவ்வொரு நாளும் நான் இறை திருவுள்ளப்படி வாழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயேசுவை சரியாக அறிந்து தந்தை அறிந்து கொள்ளவும், இயேசுவில் நம்பிக்கை கொண்டு அவரது செயல்களை உள விருப்பத்தோடு செய்யவும், ஒவ்வொரு நாளும் நான் இறை திருவுள்ளத்தின்படி வாழவும் வரம் தாரும். ஆமீன்.